என்ன லீவ் கிடைச்சிச்சா? இதெல்லாம் வாங்காம இருக்கடா. ஷாப்பிங் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சா? சிறப்பாக முடிந்தது. இன்னும் வராருங்காத்துக்காரரு. தெரியலடி, வருவானுங்க 2 பேரும். ஓகே ஓகே. இது பாரு, அது என்ன பார்க்க விடு. அது அது ரொம்ப தப்பு. இருக்கட்டும். நீ தெரியாம கலாச்சிட்ட, விட்டு ஓடிட்டல. நீ தான் போனேன். ஓவரா பேசிட்டீங்கல்ல. ரூம் என்ன தனியா விடாதா? ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, போயிட்டு உங்க அம்மா வீட்டுல ஒட்டி நம்ம ரூம் விட்டு வரங்க போய் கொடுத்து பாரு. என்னமா போவோம் உனக்கு அம்மாலா போங்க. பண்ணுவீங்க வா போன்னா அது ஹோம்ஒர்க் தெரியுது. என்ன ஏன் கோமார்க் போறேன்? சரி பட்டு சாரி, பட் நீ தானே சுத்தமா தானே இல்ல நீ சொல்ல இல்லையா? இல்லை நான் சொல்ல இல்லை சொல்லு. இல்லை நான் பாப்பா இல்லையா? பாப்பா பிடிச்சிக்கிறப்பா இவன் இதை சொன்னா எனக்கு பதிலே சொல்ல முடியல. அது ஏன்டே எனக்கு தெரியல. பதில் சொல்லு. நோ கமெண்ட்ஸ். இவ்வளோ காண்டாக்காதே சொல்லிட்டேன். தான் இருப்பேன். என்ன நம்ம வீட்டில் இருக்கும்போது தள்ளி வைக்காது எனக்கு பிடிக்கலன்னு ரூம் அந்த ரூம் காட்டு ரூம் சொல்லி போகிறது என்ன பழக்கம்? குடிச்சிட்டு வேறு ரூம் போகிற உங்களுக்கு வேலை இருக்கு, நீங்கள் பேசுங்க. என்ன நைட்டு வேலை? கொஞ்சம் வேலை இருக்குன்னு வரேன். கோச்சிட்டு தரும். சரி சரி நான் பண்ண மாட்டேன். வழிவிடு. சாரி. வழிவிடு. என்ன சரி என்ன சண்டையா தான் நம்ம ரூம்குள்ள தான். ரூம்குள்ள சண்டை போடவே விட மாட்டீங்களா? இப்படி பார்த்தா அதான் உண்மை. ரூம்குள்ள சண்டை போடலான்னு விட்டுறீங்க, எழுந்து பிடிச்சி பிடிச்சி கொடுத்து போடுறீங்க. அதுதானே சண்டை போடுறதுக்கு, அதான் விட மாட்டீங்களா? அப்புறம் இடி இப்படி சமாளிக்கிற பாரு. உண்மை ஏதோ சொல்றதுக்கும் கோமா இந்த ரூம் இருக்க விட்டுருக்கீங்க. கோமெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமா இருக்கக்கூடாது. கோவம் வந்து ரொம்ப வெளியே தான். ரூமுக்குள்ள வந்துட்டு கோவம் கிடையாது. அதான் ரூம் கிட்டே போறது. ரூமுக்குள்ள வந்து சமாதானம் ஆகிட்டு திருப்பி வெளியே போனால் சமாதானம் தான். ரூம்ல பேச விட்டுறீங்க. இல்லை ரூம்ல பேசக்கூடாது, கத்தியும் பேசக்கூடாது. இப்பெல்லாம் யாரு பேச கற்றுக் கொடுக்குறது? 8 வருஷம் மழை பிரிஞ்சிருந்தோம்ல, அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் யோசிக்கும் போது அந்த யோசனை. ஆமாம். கேடி 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க? 50 வருஷம் கழிச்சு கூட இப்படி தான் இருப்பேன். பார்க்குறேன் இப்படி சொல்கிறவன் தான் முதல்ல மாறுவான். பாரு யார் மாறுவான் சொல்லிட்டு பார்க்குறேன்னு. நீ பாரு ஒன்றும் வேண்டாம். நைட்டு என்ன என் கூட போய் போயிட்டு மம்மி கூட அம்மா வீட்டுக்கு போன கூட தான் வந்துடுறீங்களே, அதான் உங்கள் அத்தனை தானும் பயம். அதான் திமுறை கேட்குறேன். ஆமாம். அவங்க ரூமில் பார்த்துக்கிறேன். என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? அவங்க எங்கே சீக்கிரம் வந்தாங்க? மீட்டிங்காக வந்தாங்க. என்ன சொல்கிற? ஆமாம் ஒரு மீட்டிங்கா, அதான் டிவியில் கனெக்ட் பண்ணி தர சொன்னார். கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோ கால் டிவியில், ஃபோனில் பார்க்க டேப்லெட் பார்க்கலாம் கடுப்பாக இருக்கான். அதான் ஸ்லெப் ஒரு பையன் பண்ணுவான் போல, அவனுக்கு லீவு. அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமாம் நான் அந்த கீழ் ரூமில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. என்ன ட்ரிப்புக்கெல்லாம் பிளான் போட்டிங்களா? ஆமாம் நீங்கள் வேற எங்கடா போறீங்க? சும்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போகிறோம். அழுவாளே, இந்த பையன் இன்னும் வருஷத்துக்கு 10 நாள் ஆகுன்றானே. 2 பேர் ரெடியாக தான் இருக்காங்க. ஒரு நாள் அவனும் வரட்டும். அவன் தானே பெரிய சாட்சி. தானே ஃபோட்டோ வீடியோலாம் இருக்குன்னா முதல்ல முடிவு கட்டினாதான் இந்த பையன் வழிக்கு வருவான். ஜாலியாக வருவா. சரி போயிட்டு வரட்டும். அதை பண்ணி அவளை சமாளிப்போம். சும்மா காசை கறியா காடிங்க அங்கங்க தெரிஞ்சு 8 வருஷம் எங்கேயும் சுத்தமாக ஒரு ரூம் அடைஞ்சு தானே வேலை செஞ்சுட்டு வந்தோம். சரிடா, உடனே தான் புலம்பிடு. எங்கே போகிறோம்? சுத்தாம எப்பமா 60 வயசுல நம்மளமா சுத்தலாமா? கை கால் வந்ததுக்கப்புறம் இல்லைண்ணே, கொஞ்சம் வெளியே போகலாம். இப்பதான் வேலை முடிச்சு உட்காந்துட்டு இருக்கேன். இதுல அப்போ சுத்த வயசுல சுத்த முடியும். நம்ம சம்பாரிச்சு வச்சுட்டோம்ல, அதுங்க சம்பாதிக்கிறதே சும்மா தான் சம்பாதிக்குது. நம்மள பார்த்துக்கிட்டாலே போதும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதான் கஷ்டப்பட்டோம், வேலை உழைப்பும் ஓடணும். அது ஒண்ணுமா? தானே சுத்துங்க. இப்ப சுத்தாம வேற எப்ப சுத்த போறீங்க? அப்புறம் பொறுப்பெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்க ஓட போறீங்க? டைமே கம்மியாயிடும். இன்னும் ஆரம்பிச்சாலும் என் பாக்கெட் தள்ளி போயிடுவேன். போவீங்க. என்னடா பட்டு மறுமுறை கூடாது. இங்க பாரு அதானே தெரியாம சொல்லிட்டேன். ஏன் புச்சி இதே சொல்லி என்ன வெறுப்பேத்துற? இல்ல ஆமா 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 அப்படி கொஞ்சம் தள்ளி வந்து புருஷன் மேல சாஞ்சுக்கோயேன். கொஞ்சம் சாஞ்சிட்டா நல்லா இருக்கும். வேண்டாம். சரிடா, மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். மீட்டிங் முடிச்சுட்டு வரோம், அப்புறம் பேசலாம். சரிங்கப்பா. ஆமா அவங்க ஒரு பஞ்சுவாலிட்டி பண்ணுங்க. உட்காந்து முன்னாடியே போடுவோம். இங்க உட்காந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். சரி. ஜாலிதான். தங்கச்சி பக்கம் தாவிட்டதை பாரு. என்ன கொஞ்ச நாள் விட்டுருவானா என்ன? எல்லாம் தள்ளி வந்துட்டீங்க.
சும்மா நான் பாய் கிட்ட பேசலாம்னு வந்தேன். நீங்க தான் பேசுவீங்கல்ல, ஒட்டு கேட்க வந்தேன். சரிங்களா? நண்டி என் தண்ணியை குடிப்ப. குடிக்கலாம் குடிக்கலாம், பொறுமையா குடிக்கலாம். அதானமா? ப்ரோ ஜூஸு. சாரிடா, பாக்கலடா. அப்ப துணி வச்சு துடைக்கிறேன். யாராவது பார்க்க வழி சொல்றதுக்கு. ஆமாரி பாய். நானே போய் துணி வச்சுட்டு வரேன். இன்னும் வேண்டாம், நான் தான் வச்சு நானே பேசுறேன். எதுக்கு இந்த ஆர்குமெண்ட்? வீடு தடுக்க ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சு மாதிரி கூப்பிடுங்க. டேய், என்னடா சொல்ற? என்ன சொல்ற? ஜானத்தை ஏமா சிவா, இங்க வா. இதுக்கு உங்க ஸ்லாப் மேல ஒரு துணி இருக்கும், அதை எடுத்துட்டு வா. வீரா கூப்பிடுறான். இங்கிட்ட இருக்கு போல. சரி, என்ன கூப்பிட்டீங்க? என் குட்டி மக்களோட தண்ணி ஊற்றி சிவத்தோட. ஏய், இந்த எங்க நடக்க போகுது? ஐயோசிச்சு கொஞ்ச நேரம் அமைதி வரேன். நீ அவளை துடைக்க போறா? இங்க ஒரு அனகால் என்ன நடக்கும் பாரு. என்ன சொல்ற? யார் ஊத்துனது யார் துடைக்கணும்? ஏன் எப்பவுமே இவங்க ஊத்துனதுக்கு மற்றவங்க தொடச்சது இல்லை? அது மாதிரி தான். ஏன் இவங்க மட்டும் தான் குழந்தையா? என் தங்கச்சியும் குழந்தை தான். அண்ணா எவ்வளவு கேட்க இன்பமா இருக்கு. அதான் என் பிரதன்றது. வேலைக்காரங்க தானே, வேலைக்கு தானே இருக்காங்க. இல்லைன்னா சொல்லுங்க, அமிச்சு வீட்டு விட்டு. சொல்லியே வாயடிக்கிறானே. நான் துடைக்கிறேன். நீ தொடச்சாலும் அவங்க வீட்டு விட்டு வெளியே போகணும். துடைக்கிறேன், துடைக்கிறேன். எதுக்கு காலு என்ன காலை போட வேண்டாம். சொல்லி அமர்த்திடு. என்னடி உனக்கு? என் பாய் பண்ணல. இப்பதாண்டி உனக்கு பதில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி எல்லாம் ஆனமா இருக்கீங்களா? பாத்துக்கிறேன். அவக்காலுக்கு கீழே தட்ட வச்சேன். இருக்கிற உனக்கு குழந்தை பாவம். பெரிய பண்றான் தெரியல. கொண்டு பார்க்க முடியல. வேலை இருக்கு, நான் உள்ள போறேமா? சரிங்க. தொடச்சு தமிழ் எடுத்துட்டு போ. பார்த்து தொடமா, பழுக்க போகுது. அக்கா அப்படி சொல்றீங்க? அது ஒரு வேலை ஒரு பிளே செய்யுமாமா? சரிதான். எங்கிட்ட இருங்க, எல்லாரையும் பாத்துக்கிறேன். போதும் போ சொல்லுங்க. எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கல. பிடிக்கலையா இல்லை? பார்க்க பிடிக்கலங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே கோவமா வருதுங்க. அப்பதான் அவங்க தானே அப்படி தோணும். நீங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இல்ல. கேஸ் கொத்துக்க மாட்டீங்க. எனக்கு காயப்படுத்துறதே உங்களுக்கு வேலை இல்ல. தூக்கி வச்சு இதை வச்சு ரிவெஞ்ச் பண்ணணும் வையா. அந்த வீட்டுல அப்படியே எனக்கு எல்லாம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. இஷ்டம். போலாம். சொன்ன மாதிரி டவல் எடுத்துட்டு போ. சரி. அப்புறம் ஆண்டி சொல்லிடுங்க, சும்மா வீடு கிளீனாவே இருக்க மாட்டேன்னு. என்ன ஒழுங்கமா போடுறாங்களா இல்லையா? எங்கப்பா? என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றீங்க? ஆமாப்பா, எவ்வளவு வாட்டி கூப்பிடுறதா இருக்கு, வரவே மாட்டேங்குது. கிளீனாவே இருக்க மாட்டேங்குது வீடு. அதனால அந்த இருக்க சொல்லுங்க. கஷ்டமா தான் கிளம்பி போயிட்டே இருக்க சொல்லுங்க. நாலுல இருந்து வீடு இப்படி அழுக்கா இருக்கிறத பார்த்தேன். விடுமா. என்னன்னா போதும் விடு. விடுச்சு இப்படியே நீ ஏமாத்திடுனா அது போட்டு எனக்கு அது இருக்கதே பிடிக்கல. பாருங்க தாத்தா, இனிமேல் சரிப்பா, பாத்துக்கிறேன். நான் ஒண்ணும் கேட்க வேணாம். தொட்டி எடுத்து கிளம்ப சொல்லிட்டே இருங்க. இப்பா நான் பாத்துக்கிறேன். அம்மா வேலை செய்யக்கூடாது. எங்க பேச்சு கேக்குறாங்க? சொல்லிடுங்க. இப்பா இனிமேல் சொல்லிடுறேன். என்னத்தா? டேய், உனக்கு இல்லாம போயிடும். எப்படி சீரழி போறேன் பாரு. ஏய், நீ எது கழுவுறீங்க? இருக்கீங்களா? எது கழுவுறீங்க? நான் எங்கிட்ட அழுவுறேன். நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஒன்றும் புரியல. ஏ பாய், என்ன லவ் லூசு? என்ன? ஒன்னும் இல்ல. ஹாப்பி டேஸ் தான். ஹாப்பி டேஸா? எதுக்கு? ட்ரிப்பு போறதுக்கோ? அழுவாங்க. ஐயா பிடிச்சிடுவேன். தேங்க்ஸ் வீரா ப்ரோ. தேங்க்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்ப எனக்கு பக்கத்துல இழுத்து வச்சுக்காம இருக்கணும். இதுக்கும் வேணும் அதுவும் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டோம். உண்மை திரும்ப என்ன முடியும் படாது. வேண்டாம் விடுங்க. உங்க அத்தை இருக்காங்க. இது அப்புறம் யாருக்கும் பயப்படுறதா இல்ல. பூடி பொடி. ஆமாண்டி, குழந்தை தானே. ஆமாண்டி, என்னடி பண்ணுவ? பூடி போதுமடி. ஏய் வேண்டா. நம்ம சொல்ல சொன்னது சொல்ல நீ பாக்குறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். பிரச்சனை வேண்டாம் ப்ளீஸ். இருந்தாலும் தனியா பேசிக்கலாம் ப்ளீஸ். தனியா மாட்ட மாட்டீங்களே, ஓடிடுவீங்கல்ல. சரி, ஓட மாட்டேன். நீங்க ஆனா செய்யறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொன்னது திருப்பி சொல்லி விடுறேன். ப்ளீஸ் செல்லனே பட்டுடே பட்டு பாப்பால. நான் தான் மட்டும்தான். ஆனா திரும்ப மாட்டேன். அம்மோ பட்டு பட்டுல. அம்மே அம்மே அம்மே. நம்ம பஞ்சாயத்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்க பஞ்சாயத்தை முடிங்க.
அதுக்கு கொடுத்தா கிடைக்கும். கிடைக்கல. இந்த ஆள் வேலைக்கு மட்டும் பேசக்கூடாது. வேண்டாண்டா மம்மிடா, பிரச்சனை பண்ணாதடா. என்ன வேணா பண்ணுங்க, நான் ட்ரிப்புக்கு வரல. வரமாட்டேன். வரமாட்டேன். வரப்போறேன் பார்க்குறேன். பாருங்க, அதெல்லாம் நீங்கள் முடிச்சு பார்ப்போம், நான் இங்கே இருக்கவே மாட்டேன். என்ன சொல்ற? அப்புறம்ண்ணா பேசுங்க. என்ன பிடிச்ச மாதிரி கூட பார்க்கக்கூடாதா? ஒரு உட்கார இடமாடா இது. ஆள் மட்டும் போட்டு இல்லையா? அவள்கிட்ட பேசி வேஸ்ட். நீ வேலை பார்க்குறியா? நீங்கள் திரும்ப வேலை எதுவும் பண்ணாத. மாட்டேன் சொல்லு. வேஸ்ட். சரி சொல்லு, பார்த்து திரும்ப. பிளாக்மெயில் பரவாயில்ல. பிளாக்மெயிலாம் பண்ணிக்கோ, அதெல்லாம் பண்ணிக்கோ. சரி நான் திரும்பிட்டேன். நீ வேண்டது எதுவும் பண்ணக்கூடாதுமா ப்ளீஸ். கெஞ்சுவா தாங்குவான்னு பார்த்தா நம்மள தான் பண்ண வைக்கிறாமா. இவளுங்க எதுக்குடி அழுவுறீங்க? தலைவலியில நீங்க வேற. என்ன எது கழுவுறீங்க? ஒரு வேலை சிவா தாயை தொடச்சாலும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்களோ? ஏய், சிவா மேல அவ்வளோ பாசமா உங்களுக்கு? உண்டு பாய் சின்ன பிச்சு எதுக்கு அழுவுறீங்க? உன் காலுக்கு கீழே அவளை வேண்டாம், அமைதியா இருங்க. என்ன சொல்ல வராங்க? நான் வேற வேலை இல்லை, சும்மா எழுந்துள்ள போங்கடி. தொடர்ந்து எல்லாம் முடிவு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஐயோ, எப்படி தடுக்கிறது? சொல்லுமா. அப்படியே உள்ள போகக்கூடாது. இல்லை எதுக்குமா? கொஞ்சத்துக்கு நான் உனக்கு கொஞ்சத்துக்கே உள்ள கூப்பிடுறேன். நான் வேணும் கொஞ்சிக்கலாம். விதி. எப்படி ஞானோதயம் இத்தனை நாள் வராம இப்போ தானா வரீங்க? இப்போ தோணுது, கொஞ்சம் வரீங்களா இல்லையா? அப்புறம் கூப்பிட்டா வரமாட்டேன். இப்போ வந்தா உண்டு, இல்லை கிடையாது. ஆமா. டைம் டேபிள் போட்டு நான் யாரையும் கொஞ்சம் அவசியம் இல்லை. எனக்கு இப்பெல்லாம் தோந்த அப்புறம் கொஞ்சம் அப்படி தர முடியாதுன்னா எனக்கும் தேவையில்லை. தேவையில்லை. வரமாட்டாரே, விட்டதான் யோசிக்கணும். இப்போ தரமாட்டேன். இப்போ வரல, எப்போ தர மாட்டீங்க? ஏன் விஷயம் எதுவும் பெருசு, எனக்கு அந்த விஷயம் தான் வேணும். கொஞ்சம் வேண்டாம் போதுமா? நான் வேண்டாம். இதுக்கு எனக்கு விஷயம் தான் வேணும். மெதியா இல்லைன்னு வைக்க இல்லை பண்ணி என்ன கதை சொல்லும். இல்லைண்ணா, இவ்வளவு வேலை வாங்குறவங்க இவளுக்கு கீழே வேலை செய்யும் போது பார்க்க நல்லா இருந்துச்சு. அதான் இதுக்கெல்லாம் லவன் இவ்வளோ எமோஷனல் ஆவாளா? ஆமா, அதான் உண்மை. தேங்க்ஸ்ண்ணா. நாங்க பார்த்து கஷ்டப்பட்ட இடத்துல எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அவ கண்ணை காமிச்சதுனால இவங்க மாத்தி பேசுறாளுங்க. வேற ஏதோ கதை இருக்கும் போல இருக்கே. லவன்யா பாய் மேல ப்ராமிஸ் ஒழுங்கு உண்மையை சொல்லு. இப்படிலாம் எங்க கேக்குறீங்க? போய் தான் மறைக்கிறீங்க தானே? சொல்றேன். சொன்ன டோன் வேற, இப்போ மாத்தி சொல்றது வேற. இல்ல ப்ரோ, பாய் மேல ப்ராமிஸ் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன். ஓ ப்ளீஸ் எதுவுமே கேட்காதீங்க. சரி எனக்கு தெரியாதுப்பா. சொல்லாதீங்க, நான் சொல்றேன். ஐயோ, எங்க ஆண்டாங்க இன்னும் பெருசா இருக்குங்க அப்படிதானங்க? விடுங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க விடுறது? முடியாதுங்க. அக்கப்பா இல்லைங்க. இல்ல ப்ரோ, நிறைய வாட்டி வேணும்னு அவளே கீழே ஊத்திட்டு காஃபி டீ ஏதாவது ஊத்திட்டு அவங்க ஆண்டி முன்னாடி பாய் தான் தட்டி விட்டான்னு சொல்லி அழுது சீன் போட்டு அவளையும் அந்த இடத்தையும் தொடக்க வைப்பா. வேண்டாம், கோம்பட்ட அடிச்சிருவேன். என்ன பண்ணிடுவோம்? கூப்பிடக்கூட சொல்ற? என்ன சொல்ற? அமைதியா ஒரு கதையா கேட்குற மாதிரி இருந்தா கேளுங்க, இல்ல கிளம்பிப்போங்க. சொன்னது தானே. அதுக்குள்ளதா நீங்க பழி வாங்காமலா இருக்கீங்க? தெரிஞ்சிருந்தா இன்னும் வச்சு செஞ்சிருப்பேனே. மட்டும் என்ன நீங்க வச்சு செய்யாமலா இருக்கீங்க? குட்டில வந்து அழுத்திருக்கோம் ரூம்ல. இதே வீட்டுல வீட்டுக்கு நடக்கும் யாருக்கும் தெரியாதுன்ட்டு. என்னக்கா சொல்றாங்க? இந்த வீட்டுல என் பொண்ணுக்கு நடந்த கொடுமையை சொல்றாங்க. அக்கா, அந்த பொண்ணு அண்ணில இப்படி பண்ணுவாங்களா? இதை விட மோசமாலாம் நடத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கும் எங்க மேல நம்பிக்கை கிடையாதுல்ல. உங்க அண்ணி என்ன சொல்றாங்களோ, அவங்க சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நான் நம்புவேன். நீ அதையே நம்பிட்டு போமா. என் பொண்ணு உங்க மேல ஒரு பரிதான் பார்த்தேன். வேலையே செய்யாதவங்க வேலை செய்யறாங்களேன்னா பாதி வேலை இழுத்து போட்டு செஞ்சேன். ஆனா இனி செய்ய மாட்டேன். அப்ப என் பொண்ணு பேர்ல இவங்க சொன்னதெல்லாம் கூட பொய்யா இருக்குமோ? விஷம் அக்கா கிட்ட இதை பத்தி சொல்லி பார்ப்போமா? அக்கா, என்ன ஏதோ ஒன்று சொல்லணும். பார்த்து பேசுக்கா. பார்த்துட்டேன். என்ன அக்கா, ஃபர்ஸ்ட்லாம் அவங்க வீட்டுல இல்லைன்னு தான் கோவம் இருந்துச்சு. எனக்கு பெரிய கோவமா இருந்தது 2 விஷயம் தான்க்கா. என்ன 2 விஷயம்? ஒரு பையன் வந்து ஒரு நாள் இவன் ஏமாத்திட்டா, காசெல்லாம் இது பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாங்கக்கா. என்ன சொல்ற? அக்கா, அந்த ஆளும் அண்ணியும் தான் பேசி சமாதானப்படுத்தி காசை கொடுத்து கேஸ்லாம் கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கக்கா. என்ன சொல்ற?
ஆமாக்கா, அந்த கோவம் தான் எனக்கு மேல இருந்துச்சு. சரி, அதுக்குள்ள நாளடைவில் சரியாயிடும்னு நினைச்சேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு அண்ணன் கூட அத்தான் கூட அனுப்பி வைக்கிறோம் தான் அனுப்பி வச்சோம். அங்கேயும் போய் ஒருத்தன் கூட சுத்தி இருக்காக்கா. உனக்கு யாரும் சிவா சொல்லிச்சா? அவன் கூட தெரிஞ்ச போட்டோ வீடியோ, அவன் கூட ஒரே ரூம்ல இருந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த பையன் ஏமாத்திட்டான்ட்டு அதெல்லாம் ஆதாரமா இவகிட்ட கொடுத்துருக்கான். சொல்ற கிட்ட இருக்கா? இல்ல, அந்த ஆள் வச்சிருக்கான். வச்சுட்டான்னா ஆனா எனக்கு தெரியல. பையன் கூட இருக்கிற மாதிரி. ஆமாக்கா. எப்படி ஒரு வீரக்கிட்ட பசங்கிட்ட சொல்லி ஒண்ணுமே கையில்கிட்ட சொல்லிடும். அவ பார்த்துப்பா. கையிலுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். இன்னைக்கு கிட்ட சொல்லிடுவா, இது அமைதியாருன்னு சொல்லிடும். லூசு வீரா கிட்ட தான் பேசணும். சரி, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் வச்சு தக்க எனக்கு கோவமா இருந்துச்சு. ஆனா அவங்க இப்படி நடத்துறாங்கன்னும் போது எனக்கு அதுவே பொய்யா இருக்குமோன்னு இப்பதாக்க தோணுது. இவ்வளவு நாளா நீ நம்ம பொண்ணே நம்பல. பையன் அழுத அந்த பையன் அழுத அழுகல பொய் இல்லக்கா. இது எனக்கு பொய் மாதிரி தெரியலக்கா. ஒரு நாள் தெரிய வரும், பாத்துக்கோ. உன் பொண்ணு பசங்க கிடைக்காம எங்க போற, அது நீதான். உன்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கா, தெரிஞ்சுக்கோ. அவன் மட்டும் இல்ல, எல்லா உறவும் உன்கிட்ட தள்ளி போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா நீ அவ்வளவு இருக்கிறதுனால. இல்லக்கா, எனக்கு என் பொண்ணு மேல எப்படிக்கா பாசம் இல்லாம இருக்கும்? ஆனா நம்ம வளர்த்தது இப்படி தான் தப்பா நினைக்கிறல்ல, பண்ணிருப்பான்னு நம்பிட்டல்ல. அப்புறம் யார் எதை காமிச்சிருந்தா என்ன? நீ ஒரு அம்மாவா நின்று இருக்கணும்ல அவ பக்கம். அது நான் தப்பு பண்ணிட்டேனோ இப்ப தோணி உண்மையில அதுங்க சும்மா விட மாட்டாங்க்கா. அதுங்க எப்படி வேலை வாங்குறேன்னு மட்டும் பாரு. அதுங்க வேலை செஞ்சு இங்க ஓடி போகணும். பொண்ணு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சதுங்கல்ல, அதுங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இப்ப நான் நம்புறேன் அது என் பொண்ணு இருக்காதுன்னு. குடும்பம் சேர்ந்தது பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் என் பொண்ணை அசிங்கப்படுத்த. பாத்துக்கிறேன் மதியார், நான் பாத்துக்கிறேன். போல இரு, அப்பதான் அதுங்க பண்றது அது பண்ணும், நான் பாத்துக்கிறேன். அப்புறம்ல பழி வாங்கவே கூடாதா? மேல்கட்டில வச்சு செய்ய, யார் வேணான்னா வீட்டை கிளீன் பண்றதுல வச்சு செய்ய. மற்றபடி வேற எதுவும் காட்டிக்காத. சரிங்கக்கா. நாத்து எவ்வளோ பண்ணாங்க அவங்க? இதெல்லாம் என்ன, நீ சும்மா ஜஸ்ட் லைக் தட்டிக் போட்டு போகணும். காலனி தொடச்சடி. இவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சி படுக்க வச்சிருப்பா. அவளை அதான் டெய்லி வச்சு செய்றீங்களா, அப்புறம் என்ன? ஒவ்வொரு செகண்ட் அவளை வச்சு செய்யணும். அத்தை, இந்த ஒரு வாரம் அவங்களுக்கு தூக்கம்னா என்ன இருக்கக்கூடாது. அவங்க பாத்துக்கிறோம்டா. அத்தை, நீங்களா சொல்றீங்க? வேண்டா, நான் தான் சொல்றேன். என் பொண்ணை இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னும் போது நான் விடுவேன் நினைச்சியா? வச்சு செய்யறோம். சூப்பரு. அப்புறம் என்ன, டீக்காக மட்டும்தான் யோசிச்சோம். மம்மியை வச்சு செய்யணும் போது வேற என்ன கவலை? சரி, அழாதீங்க. இனிமேல் அதுங்களை வச்சு செய்யலாம். இல்ல ப்ரோ, ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. என் போய் கஷ்டப்பட்ட இடத்துல இன்னைக்கு அவ இருக்கிற ஒரு லெவல் இருக்குல்ல, இது என்னைக்கும் மாறாதுல்ல. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உன் பாய் இப்படிதான் இருப்பா. போதுமா? அது போதும். எப்பவுமே என் போய் ஹாப்பியா இருக்கணும். வீட்டில் இருந்து கூட உன் பாய் இறங்க மாட்டான். புரிஞ்சதுல? தானே எங்களுக்கும் வேணும். எப்படி பார்த்துக்கணும்ட்டு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீங்க ஹாப்பியா இருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. இப்படிலாம் வாழ்றதுன்னு யோசிங்க. உங்களுக்கு இருக்கு, வச்சு செய்யறப்பா. ஒரு 10 நாளுக்குள்ள இங்க ஒரு நரகத்தை நான் உனக்கு காட்டுறேன். ஏய், கோம போத இப்படி சந்தோஷமா போக நடக்குது. சரிங்க. என்னென்ன மறைச்சு வச்சிருக்க? இதெல்லாம் நானே மறந்துட்டேங்க. அவளுங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க, எனக்கு எப்படிங்க தெரியும்? அவமானப்படுத்துவா நீ மறந்துட்ட. அம்மா அவங்க இது மட்டும் தான் படுத்திருக்காங்க. விதை கேட்டியா வாய் அரைச்சிரு. போகாம கூட வந்து பாத்துக்கணும். இல்ல இல்ல, அப்ப எதையும் கண்டுக்கூடாது. இதையும் சொல்லாத பொண்டாட்டி. நான் சொல்றேன், என்ன திரும்பி சமாதானப்படுத்தணும்? அவ்வளவுதானே. திரும்ப கழுத்தை உடைச்சிருவேன். நான் திரும்பவும் நீங்க என்ன சமாதானப்படுத்துங்க. வாங்க, நான் முதல்ல படுத்துறேன். போமேன், உங்களோட எல்லாருக்கும் பார்த்துக்கோ. சந்தோஷமா இருந்துக்கோங்க. ஐ டோன்ட் கேர். யூ டோன்ட் கேர் மீ. ஐ டோன்ட் கேர் யூ. சக்காரி இட்ஸ் ஓகே பேப். ஒரு ரக்கமா பாருங்கோ. ஒன்றும் இல்லை, ஒத்தி அழுவாடி. இல்ல இல்ல, ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். அட்டை இது தெரியும்ல, அது கொஞ்சம் தானா தான் நிக்கணும். விளங்கிடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம்டா. புரியுதா? வச்சுக்கிட்டு ரொம்ப சலிப்பு வருது இப்பவே. பண்றது விதி. சரி, வாங்க ரூம் போலாம். சேட்டை பண்ணணுமே. ஆமா, அப்படி பண்ண விட்டுருவோம். போலாம்.